பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. யூதாவின் நிருபம் 1வது அதிகாரத்தின் 9வது வசனம். பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகாவேல் பிசாசுடனே தர்க்கிக்கும் போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசு வாதிடுகிறான். எப்பொழுதுமே ஒரு ஆத்துமாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பது அது கர்த்தர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதுபோலதான் ஒருவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்க பிசாசானவன் துடித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு புறம் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிகிறார். இன்னொரு புறத்திலே பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். மோசே மரிக்கிறார். இப்பொழுது மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசானவன் தர்க்கிக்கிறான். மீகாவேல் தூதன் வந்து நிற்கிறான். தர்க்கிக்கும் போது பிசாசை எப்படி வேண்டுமானாலும் கடிந்து கொள்ளலாம். நாம் என்னெல்லாம் சொல்லி பிசாசை கடிந்து கொள்ளுகிறோம், அவனை அப்புறப்படுத்துகிறோம். இந்த வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தூஷணமாய் அவனை குற்றப்படுத்த துணியாமல் என்று. தூஷணமாய் அவனை குற்றப்படுத்த துணியாமல். இந்த வார்த்தை எடுப்பதின் நோக்கம் என்ன தெரியுமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீகாவேல் எதற்காக அனுப்பப்பட்டானோ அதை செய்வதில் தான் அவன் கவனம் செலுத்துகிறான். மோசேயின் சரீரத்தின் இடத்திற்கு மீகாவேல் அனுப்பப்படுகிறான். இப்பொழுது சாத்தான் வந்து நிற்கிறான், குற்றப்படுத்த, வாதிட. ஏன்? மோசேயின் தவறுகளை எல்லாம் இந்த இடத்துல சொல்லி வாதிட. மோசே ஏன் ஆளு? மோசே ஆண்டவர் கட்டளையை மீறுகிறான். கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும்போது கண்மலையை அடிக்கிறான். இப்படி பல காரியங்களை சொல்லி சொல்லி வாதிடும் போது மீகாவேலுக்கு சாத்தானை குற்றப்படுத்தி அப்புறப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. அவன் செய்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் என்று. ஒரு சாத்தானையே தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் கடிந்து கொள்வாராக என்று கர்த்தர் பட்சத்தில் விட்டுவிட்டு மீகாவேல் ஒதுங்குகிறான் என்றால் நாம் சகோதரர்களை எவ்வளவு தூஷணமாய் குற்றப்படுத்த துணிகிறோம். ஒரு பக்கம் மாத்திரம் அறிந்து அவர்கள் இன்னொரு பக்கத்திலும் இப்படிதான் இருப்பார்கள் என்று சொல்லி எவ்வளவு துணிகரமாய் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற செயல்களில் நாம் ஈடுபடுகிறோம். இப்படிப்பட்ட செயல் நம்மை விட்டு தூரமாய் இருப்பதாக. ஒருவரை குறித்து பேசும்போது, ஒருவரை குறித்து குற்றப்படுத்தும் போது, ஒருவரை குறித்து நியாயம் தீர்க்கும் போது நாம் நிதானிக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேட்கிறதற்கு தீவிரமாய் இருங்கள், பேசுகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாய் நிதானமாய் இருங்கள் என்று. பிரியமானவர்களை, நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அதே அளவின்படி தான் நமக்கும் அளக்கப்படும். தேவன் இரக்கத்தின் ஐஸ்வர்யமாய் இருக்கிறார். அவர் இறங்கி நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய காரியத்தை செய்யலாம் என்று வரும்போது நாம் பிறரை குற்றப்படுத்தி நாம் ஒரு அளவுகோலை வைத்து மற்றவர்களை அளக்கும் போது தேவன் தம்முடைய இரக்கத்தின்படியில் நமக்கு செய்ய போகிறது. நாம் எந்த அளவின்படி மற்றவர்களை அளக்கிறோமோ அந்த அளவின்படி தான் நமக்கு அவர் செய்கிறவராய் இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வார்த்தைகளை குறித்து, விசேஷமாய் பிறரை குற்றப்படுத்துகிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையாய் கவனமாய் செயல்பட தேவனிடத்திலே அனுதினமும் கிருபையை கேட்போம். வேதம் சொல்லுகிறது, துரிதமாய் நீ கை நீட்டாதே என்று. அதாவது ஒருவரை காயப்படுத்தி விடாதே, பிறர் முறிந்து போகும் வண்ணம், பிறருடைய மனம் உடைந்து போகும் வண்ணம் பேசிவிடாதே என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள் இந்த காரியத்திலே நிதானமாய் செயல்படுவோம். கர்த்தர் சமூகத்தில் விட்டு விடுவோம். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, பிறரை தூஷணமாய் குற்றப்படுத்துகிற செயலுக்கு எங்களை விலக்கி கிருபையாய் காத்துக்கொள்ளும். எங்களில் வெளிப்படுகிற
கிரியைகள் உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. கர்த்தர் அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.